ஒரு சபையோ ஒரு விசேஷ ஃபங்க்ஷனோ நடந்ததுன்னா 2 பேருக்கு முதல் மரியாதை பண்ணணும். நான் போகட்டுமான்னு தன் கணவனான சிவபெருமான்கிட்ட கேட்டால் நம்மளை கூப்பிடலையேன்னாரு. 3 இடத்துக்கு கூப்பிடாம போகணும்னு பெண்களுக்கு உள்ள நியமம் அது. யார்கிட்ட நாம மரியாதையையும் பிரியத்தையும் எதிர்பார்க்கிறோமோ அவள் சேர்ந்த அவமானம் ஏற்பட்டதுன்னா அதுக்கு சாவுக்கு சமானமா இருக்கும். சீலவதாம் சிரேஷ்டே, நன்னடத்தை உள்ளவர்களுக்குள்ள உயர்ந்தவரா உள்ள சிவபெருமான்கிட்ட இவனுக்கு எப்படி ஒரு துவேஷம் வந்ததுன்னா, அவனா மனசுல வாங்கிட்டான் மரியாதை கொடுக்கலன்னு. அதனால அவன் என்ன பண்றான், வேணும்னே ஒரு யாகம் பண்றான். வாஜபேயம்னு பேர் அந்த யாகத்துக்கு. இஷ்டுவாச வாஜபேயேன பிரம்மிஷ்டான விபூயச்ச ப்ருஹஸ்பதி சவம் நாம சமாரேபே க்ரதூத்தமம். அந்த வாஜபேயம் பண்ணா என்ன விசேஷம்னா, ஒரு சபையோ ஒரு விசேஷ ஃபங்க்ஷனோ நடந்ததுன்னா 2 பேருக்கு முதல் மரியாதை பண்ணணும் சாஸ்திரப்படி. ஒன்று ஆத்ரேய கோத்திரத்தில் பிறந்தா அவளுக்கு தான் முதல் மரியாதை பண்ணணும். ஆத்ரேய கோத்திரமாக இருந்தால் அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு மரியாதை, அப்புறம் தான் பாக்கி பேருக்கே கொடுக்கணும் தட்சிணியை. முதல்ல ஆத்ரேய கோத்திரத்துக்காரர்களுக்கு தான் கொடுக்கணும். அது மாதிரி வாஜபேயம் பண்ணியிருந்தா அவளை தான் முதல் மரியாதை பண்ணணும். இப்ப சிவபெருமான மட்டப்படுத்தணுங்கிறதுக்காகவே இந்த சிவபெருமான்னு சொல்லல, பிரம்மிஷ்டான விபூயச்ச. ஒரு சபையில உட்கார்ந்தா சமமா உட்காந்துக்கிறதே நீங்க வாஜபேயம் பண்ணியிருக்கல, நீங்க பண்ணியிருக்கல, பண்ணலைன்னா என்னோட உட்காரக்கூடாது. பிரம்மிஷ்டான் அபிபூயச்ச, நான் வாஜபேயம் பண்ணியிருக்கேன் அதனால நான் தனியாக தான் உட்காந்துக்கேன் இப்படிங்கிறதுக்காகவே சிவபெருமானை மட்டப்படுத்துறதுக்காகவே அதை பண்ணினான். அதனால சிவபெருமான் அந்த யாகத்துக்கே போடல. ஆனா இந்த சதிக்கு அந்த யாகத்துக்கு போகணும்னா ஆசை. நான் போகட்டுமான்னு கேட்டா, நான் போறேன்னு அவ சொல்லலை. அதான் ஒரு ஆச்சரியம். நான் போகட்டுமான்னு தன் கணவனான சிவபெருமான்கிட்ட கேட்டால் நம்மளை கூப்பிடலையேன்னாரு. கூப்பிடாம நம்ம போகக்கூடாது. அதுக்கு அவ சொன்னா, சதி அனாகூத்தோ அத்வரங்கச்சேது ஆகூத்த ஸ்மார்த்த கர்மன். யாகத்துக்கு கூப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு கும்பாபிஷேகம் கூப்பிடணும், பத்திரிகை வச்சு கூப்பிடணும்னு இருக்கா, நம்ம போய் தரிசனம் பண்ணுறோம். ஒரு சப்தாகம் நடக்கிறது, ஒரு ஃபங்க்ஷன், சங்கர ஜெயந்தி நடக்கிறது, பிரவச்சனம் நடக்கிறதுனா கூப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. ஒருத்தராத்து தனிப்பட்ட கல்யாணம், கார்த்தி, பூனல் போடுறா, காது குத்து அப்படின்னா கூப்பிட்டாதான் போகணும். நம்ம இது யாகம் தானே, நான் போறேன். அதுக்கு சிவபெருமான் சொன்னார், நீ சொல்றது கரெக்டான விஷயம். அதுல 2வது காரணமும் சொல்றா சதி. 3 இடத்துக்கு கூப்பிடாம போகணும்னு பெண்களுக்கு உள்ள நியமம் அது. குரு வீட்டுக்கு கூப்பிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை, அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. கணவன் வீட்டுக்கு பர்துர் குரோஹோ தேககிருஷ்ட கேத்தனம், கணவன் வீட்டுக்கு கூப்பிடாம போகணும். இந்த 3 பேருக்குமே கூப்பிடாம போகணுங்கிறதே நான் அப்பா வீடு தானே, எல்லாம் கரெக்ட். ஆனா உங்க அப்பாவோட தாட் சங்கல்பம் என்னன்னா, இப்ப யாகத்துக்கு யாரையுமே அவன் கூப்பிடலைன்னா நாம பாட்டுக்கு போலாம் யாகத்துக்கு. பக்கத்தாத்துல பத்திரிகை கொடுத்துருக்கான், எய்தாத்துல பத்திரிகை கொடுத்துருக்கா, நமக்கு கொடுக்கலன்னா அப்ப என்ன, நாம வரக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். ஒண்ணு தெரிஞ்சுக்கோ சதி, உலகத்துல யார்கிட்ட நாம மரியாதையையும் பிரியத்தையும் எதிர்பார்க்கிறோமோ அவள் சேர்ந்த அவமானம் ஏற்பட்டதுன்னா அதுக்கு சாவுக்கு சமானமா இருக்கும், மரணத்துக்கு சமானம். சம்பாவிதஸ்ய ஸ்வஜனாத் பராபவா யதாச சத்யோ மரணாய கல்பத்தே, மரணத்துக்கு சமானமா இருக்கு. அதனால சொல்றேன் நான், நீ போறேங்கிற உங்க அப்பா உன்னை தடுத்துட்டான்னா வராதேன்னு சொன்ன. அப்படிலாம் சொல்ல மாட்டா. எங்க அம்மா இருக்கா, சித்தி இருக்கா, இங்க பாரு, நீ என்ன கேட்டதுனால அபிப்பிராயம் சொன்னேன், நீ போகட்டுமான்னு கேட்டதுனால, நீ போறேன்னு சொன்னா பேஷா போயிட்டு வான்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல. உடனே அவ போயிட்டா, கிளம்புறா. பகவான் என்ன சொல்றான், ரிஷப வாகனத்துல அனுப்பிச்சு வச்சா. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.